ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு 2 நாளைக்கு முதல்ல இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சில தவறுகளை விட்டிருந்தேன். அது தனிப்பட்ட முறையில் எமது உறவுகள் எனக்கு சுட்டி காட்டியிருந்தாங்க. என்னென்னா, இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அவர்களை வெறுமனே நீங்கள் ஏகேடின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறீங்க, அது அழகில்லை தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு மலையக மக்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எமது ஜனாதிபதி அவர்கள், இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் மலையகத்துக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த எமது சகோதரிகள், தாய்மார்கள் இவங்க அழகா உடுத்திருந்ததாகவும் அவர்கள் மேக்கப் போட்டிருந்ததாகவும் 2 நாளாக நிறைய குற்றச்சாட்டுகளை சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பதிவு போட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய சகோதரிகள், அக்கா, தங்கச்சி இவங்க மாத்திரம்தான் அழகாக உடுத்தணுமா, மேக்கப் பண்ணணுமா? ஏன் அவங்க அழகாக உடுத்தக்கூடாதா, மேக்கப் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு இந்த மாதிரி பதிவுலாம் கேட்கும்போது உண்மைக்குமே சிரிப்பு தான் வருது. ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் முதுகில் இருக்கிற ஊத்தையை நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பிறகு மற்றவங்களோட முதுகில் இருக்கிற ஊத்தைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெள்ளனைக்கு எலும்பி ஸ்பெஷலாக விதவிதமாக டீ குடிக்கிறீங்க இல்லையா? பிளாக் டீ, ஸ்ட்ராங் டீ, க்ரீன் டீ, இந்த மாதிரி விதவிதமாக டீகள்லாம் குடிக்கிறீங்க இல்லையா? அந்த டீக்காக வேண்டி எமது சகோதரிகள், தாய்மார்கள் மலையில் நனைஞ்சி, வெயிலில் காஞ்சி, பள்ளம் இறங்கி, ஏறி, கொழுவியில் கொத்துப்பட்டு, அட்டையில் கடி வாங்கி, இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் ரத்தம் சிந்தி அவங்க அந்த டீக்காக எடுக்கிற அந்த இலையை இருக்கு இல்லையா, அந்த இலையை அந்த டீக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு கொடுக்குறதுல தான் நீங்கள் விதவிதமாகலாம் டீயெல்லாம் குடிக்கிறீங்க. அதெல்லாம் நிப்பாட்டினாங்கன்னா நீங்கள் என்ன மாட்டுட வேறு என்ன சரியாக குடிப்பீங்க? நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பேச வச்சிட்டீங்க என்ன. அதனால வேண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேலாவது மற்றவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள்லாம் பேசி இப்படியே பேசிக்கொண்டு தான் இருக்க முடியும் உங்களால். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இனி வரும் காலங்கள் சரி திருந்த பாருங்கள்.